ஒரு கட்சியில் ஒரு கிளைச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து மாவட்ட செயலாளர் என்று வருவதற்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். இதையெல்லாம் கடந்து மாவட்ட செயலாளர் என்று வந்து எம்எல்ஏவாகி, எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பி ஆகி, மந்திரி ஆகி, அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் அப்படின்ற அந்த இடத்துக்கு வராரு. துணை முதலமைச்சர் அப்படின்னு வருவதற்கு என்ன தகுதி உனக்கு இருந்து? மற்றவனை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறியே, பால்டாயில் இன்னும் நான் கேட்குறேன், நடிகைக்காக பால்டாயில் குடித்த கேவல ஜந்துனி. அவரது கை ஏர் பிடித்த கை, ஏர் கலப்பையை பிடித்த கை, அவரது கை மம்முட்டியை பிடித்த கை, உன் கை கண்டதையும் பிடித்த கை. நீ அவரை பார்த்து பேசலாமா? உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீயும் அப்பனும் மெட்ராஸை விட்டு தாண்டிருக்கீங்களா? வந்திருக்கீங்களா வெளியில்? உங்கள் அப்பனுக்கு தெரியுமா பருப்பு 1 கிலோ எவ்வளோ விலைன்னு தெரியுமா? உளுத்தம்பருப்பு 1 கிலோ எவ்வளோ விலைன்னு உங்கள் அப்பனுக்கு தெரியுமா? உன் வீட்டு மளிகை சாமானே மாவட்ட செயலாளர் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கான், அதில் தின்னுக்கிட்டு இருக்கீங்க வெக்கம் இல்லாமல். அப்பனுக்கு வாழ்வது வந்தால் அர்த்தராத்தில் கொடை பிடிக்கும்ன்ற கதையாக தான் உன் கதை, சரியா? அப்படித்தான் நீ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க. எல்லாம் எவன் மதிப்பான்? உன் தெருவில் இருக்கக்கூடிய தெரு நாய் கூட சீந்தாது. நீன தேவ தூதனா? இல்லை உன் குடும்பம் என்ன அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா? உன் கும்பலே ஒரு கேவலமான கும்பல், உன் பின்னணியே ஒரு கேவலமான பின்னணி. இதில் நீ பேசலாமா மற்றவர்களை பார்த்து? என்ன அவ்வளவு இலக்காரம் உனக்கு? சிலுவம்பாளையத்திலேருந்து ஒரு விவசாயி வந்துடக்கூடாது, அவர் தவழ்ந்து வந்தார் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று பெய்த மழையில் முளைத்த விஷக்காளான் உதவாநிதி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான பிரதான எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இவன் விஷக்காளான் மட்டும் இல்லை, திமுக தமிழகத்தை பிடித்த பூஞ்சகாளான் அப்படின்றத இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். இது ஏன் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பல், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1967 ஆட்சியை பிடித்து அண்ணாதுரை அவர்களுடைய மறைவு, 1969 அண்ணாதுரையுடைய மறைவிற்கு பிறகு கருணாநிதி கையில் வந்ததிலிருந்து ஆரம்பித்து தமிழகத்தை அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் வரக்கூடிய 4ஆம் தலைமுறை அல்லது 3ஆம் தலைமுறை என்று பார்க்கப்படுகின்ற இந்த கும்பல் ஒரு விவசாயி சிலுவம்பாளையத்திலிருந்து ஒரு பகுதி செயலாளர் என்கிற ஒரு கிளைச் செயலாளர் என்கிற அந்த நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து 50 ஆண்டுகள் உழைப்பை போட்டு, சும்மா கிடையாது, ஒரு கிளைச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து மாவட்ட செயலாளர் என்று வருவதற்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். இதையெல்லாம் கடந்து மாவட்ட செயலாளர் என்று வந்து எம்எல்ஏவாகி, எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பி ஆகி, மந்திரி ஆகி, அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் அப்படின்ற அந்த இடத்துக்கு வராரு. நான் கேட்குறேன், நீ துணை முதலமைச்சர் அப்படின்னு வருவதற்கு என்ன தகுதி உனக்கு இருந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பனுக்கு பிறந்த அப்படின்றத விடுத்து உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். நீ மற்றவனை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறியே, பால்டாயில் இன்னும் நான் கேட்குறேன், நடிகைக்காக பால்டாயில் குடித்த கேவல ஜந்துனி, சரியா? நீ மற்றவனை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாமா? ஊர்ந்து சென்றார். நீ ஊர்ந்து எங்கெல்லாம் போன? அவரது கை ஏர் பிடித்த கை, ஏர் கலப்பையை பிடித்த கை, அவரது கை மம்முட்டியை பிடித்த கை, உன் கை கண்டதையும் பிடித்த கை. நீ அவரை பார்த்து பேசலாமா? உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அந்த ஒரு படம் சந்தானத்தோட நடித்த, துணை நடிகைனால் நடித்த, அதுக்கப்புறம் நயன்தாராவோட ஒரு படம் நடித்த, ஹன்சிகா மோட்வானியோட ஒரு படம் நடித்த, இதை மீறி உன் சாதனை என்ன? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. உங்கள் அப்பா சேர்த்து வச்சுருந்தாப்புல ஊரை ஏமாற்றி கொள்ளையடித்து வச்சுருந்த பணத்தில் நீ படத்தயாரிப்பு நிறுவனம்னு வச்சுக்கிட்டு அந்த படத்தயாரிப்பு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு நீ ஒன்றை தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலம் மாதிரி நீ ஒன்றை பெரிய கதாநாயகன்னு காட்டிக்கிட்டு நீ இந்த முன்னணி நடிகைகளோட நடிச்சுக்கிட்டு இருந்த. இதை விடுத்து உன்னுடைய சாதனை என்ன? எதுவுமே கிடையாது. நீ இருந்த துறையிலாவது, அதாவது திரைத்துறையில் உனக்கு இன்ட்ரெஸ்டே அங்கே தான் இருக்குது. அதை நீயே பல முறை சொல்லியிருக்க. உன்னுடைய கூட நண்பன் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவன் யார்? அன்பில் மகேஷ். அவனும் ஒரு அமைச்சர். எதுக்காகனா உன்னுடைய ரசிகர் மன்ற தலைவன் அப்படின்ற ஒரே ஒரு தகுதிக்காக அவனும் அமைச்சர். அவனும் நீயும் சேர்ந்து உருப்படியாக என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த கடந்த 3.5 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கீங்க? திரை நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கீங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? எனக்கு விஷாலை தெரியும், எனக்கு விஜயை தெரியும், எனக்கு அஜித் தெரியும், இப்படின்னு பேசுகிறத தவிர்த்து
மக்களுக்காக உருப்படியாக எதையாவது செய்திருக்கிறீர்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே பேச்சு என்னென்னா, வாய் கிழியுது. இங்கிருந்து இங்கே வரைக்கும் வாய் கிழியுது. என்ன? கரப்பாம்பூச்சி போல் ஊர்ந்து சென்றார், தவழ்ந்து சென்றார். ஆமாம், அவர் தவழ்ந்து சென்றார். அவர் தவழ்ந்து சென்றார். 7.5% உள் ஒதுக்கீட்டை கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தார். அவர் தவழ்ந்து சென்றார். 10% உள் ஒதுக்கீட்டை வன்னிய மக்களுக்கு கொடுத்தார். அவர் தவழ்ந்து சென்றார். இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் செப்பனிட்டார். அவர் தவழ்ந்து சென்றார். 4.5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். ஒரு முதலமைச்சராக வருவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா? உன்னை போன்றவர்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேனே, உன் குடும்பத்துக்கே நான் தான் பல இடங்களில் பதிவு பண்ணுறேனே, இப்போ திருப்பியும் பதிவு பண்ணுறேன், திரும்ப சொல்கிறேன். 1967 உன்னுடைய தாத்தா அமைச்சரானதுக்கப்புறம், அமைச்சர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், இந்த அமைச்சரானதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் எவனும் உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது. எவனும் அவனுடைய சொந்த திறமையால் வாழ்க்கையை ஓட்டியது கிடையாது. இப்படிப்பட்ட பின்னணி தான் உன் பின்னணி. நீ மற்றவனை பேசலாமா? அரசியல் பேசு, நாங்கள் கேட்டுக்கிறோம், பதில் சொல்கிறோம். அரசியல் கருத்துக்களை தெரிவி, நாங்கள் கேட்டுக்கிறோம், பதில் சொல்கிறோம். கருத்தியல் ரீதியாக விமர்சனத்தை வெயி, நாங்கள் கேட்டுக்கிறோம், பதில் சொல்கிறோம். ஆனால் ஒரு விவசாயியை சிறுமைப்படுத்துவது போன்று பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீயும் உன் அப்பனும் மெட்ராஸை விட்டு தாண்டிருக்கீங்களா? வந்திருக்கீங்களா வெளியில்? உங்கள் அப்பனுக்கு தெரியுமா துவரம்பருப்பு 1 கிலோ எவ்வளோ விலைன்னு தெரியுமா? உளுத்தம்பருப்பு 1 கிலோ எவ்வளோ விலைன்னு உங்கள் அப்பனுக்கு தெரியுமா? உன் வீட்டு மளிகை சாமானே மாவட்ட செயலாளர் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கான், அதில் தின்னுக்கிட்டு இருக்கீங்க வெக்கம் இல்லாமல். நீ எல்லாம் பேசலாமா மற்றவங்கள பற்றி? அதுவும் ஒரு கேனக்கு இருக்க மாதிரி ஒரு சிரிப்பு. எதை எடுத்தாலும் இது ஒரு பெரிய அட்ராக்டிவ்னு வேறு நீ நினச்சிக்கிற. இது ஏதோ பெரிய மக்களை கவரக்கூடிய விஷயம்னு வேறு நீ நினச்சிக்கிற. உனக்கெல்லாம் உள்ளுணர்வில் இப்படிலாம் சொல்கிறாங்களா? உன் தாத்தா, உங்கள் அப்பன், அதுக்கப்புறம் உன் பெரியப்பா, அந்த முக்காமுத்து, எவனுக்குமே நடிக்க வராது. எவனுக்குமே மக்கள் மத்தியில் கவர்ச்சி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வரக்கூடிய நீ இப்படி கேனக்கு இருக்க மாதிரி சிரித்து மக்களை அப்படியே கவர்ந்துடுவியா? இதையெல்லாம் யார் உனக்கு கற்றுக் கொடுக்குறது? அர்ப்பனுக்கு வாழ்வது வந்தால் அர்த்தராத்தில் கொடை பிடிக்கும்ன்ற கதையாக தான் உன் கதை, சரியா? அப்படித்தான் நீ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க. நான் எல்லாம் எவன் மதிப்பான்? உன் தெருவில் இருக்கக்கூடிய தெரு நாய் கூட சீந்தாது. உங்கள் அப்பனை வச்சுக்கிட்டு நீ இந்த ஆட்டம் ஆடுற. இதில் பேச்சு வேறு உனக்கு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீ பேசுகிற. நான் கேட்குறேன், அவர் கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளராக மாவட்ட செயலாளர்லேருந்து அமைச்சராக அமைச்சருக்கு முன்னால் அவர் எம்எல்ஏவாக இருந்து, அதுவும் என்ன சேவல் சின்னத்தில் 1989 சேவல் சின்னத்தில் ஜெயித்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எம்பி ஆகிறார். அதுக்கப்புறம் அவர் அமைச்சராகிறார். அமைச்சரானதுக்கப்புறம் அவர் முதலமைச்சராகிறார். அந்த முதலமைச்சர் ஆவதற்கு அவர் ஒருவர் காலில் சென்று ஆசி பெற்றாருன்னு வச்சுப்போமே. இன்னும் இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்தை பண்ணிட்டாரா? சட்டமன்றத்தில் 6 முறை ஜெயித்த சக்கரபாணி உங்காலில் விழறானே. 5 முறை, 4 முறை, 3 முறை எம்எல்ஏக்களாக தேர்வு செய்தவர்கள்லாம் ஒரே ஒரு முறை தேர்வான உன்னை பார்த்து உன்னிடம் உன் காலில் விடுகிறார்களே, அதை விட கேவலம் இருக்க முடியுமா? நீ பேசலாமா பேச்சு? நீ என்ன தேவதூதனா? இல்லை உன் குடும்பம் என்ன அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா? உன் கும்பலே ஒரு கேவலமான கும்பல், உன் பின்னணியே ஒரு கேவலமான பின்னணி. இதில் நீ பேசலாமா மற்றவர்களை பார்த்து? என்ன அவ்வளவு இலக்காரம் உனக்கு? சிலுவம்பாளையத்திலேருந்து ஒரு விவசாயி வந்துடக்கூடாது, அவர் தவழ்ந்து வந்தார் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பி தவழ்ந்து வந்தார். நான் கேட்குறேன், இன்றைக்கி சமுதாயத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எவன் உழைத்து வர முடியுது? ஏதாவது ஒரு இடத்துல சோப்பு போடணும், ஏதாவது இடத்துல ஐஸ் போடணும், இதெல்லாம் போட்டால் தானே வர முடியுது. இப்படியெல்லாம் கடந்து வந்தால் அவர் தவழ்ந்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த சமுதாயம் வைத்திருக்கும் என்றால், ஏன்னா ஒரு எம்எல்ஏ என்பவர் முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவர். ஒரு அமைச்சர் என்பவர் முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்றால், சிலுவம்பாளையத்திலிருந்து கஷ்டப்பட்டு 50 ஆண்டுகள் உழைத்து ஒருவன் அங்கே முதலமைச்சராக வர வேண்டும் என்றால், யார் காலிலாவது அவன் தவழ வேண்டும் என்ற நிலை இருக்கிறது என்றால் வெட்கப்பட வேண்டியது அவன் கிடையாது, இந்த சமூகம்தான். இந்த சமூகம்தான் வெட்கப்பட வேண்டும். நாம் அந்த நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அப்படின்னும் பொழுது 4.5 ஆண்டுகள் அவர் ஆட்சியை கொடுத்தார். நீ 3.5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தியிருக்க. 3.5 ஆண்டுகள் ஆட்சியின் லட்சணம் என்ன அப்படின்றத பேசு. இந்த 3.5 ஆண்டுகளில் நாங்கள் இதை சாதித்திருக்கிறோம், 4.5 ஆண்டுகள் நீ இதை செய்யவில்லை, இதை பேசு. இதை பேசினால் நாம் வாதிடுவோம். நீ வா, நானும் வரேன், வாதிடுவோம். 3.5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன கிழித்தீர்கள் என்பதனை பேசுங்கள். நாங்கள் 4.5 ஆண்டுகளில் என்ன சாதனையை செய்திருக்கிறோம் என்பதை நாங்களும் பேசுகிறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தனிப்பட்ட விதத்தில் பேசாத. தனிப்பட்ட விதத்தில் பேசணும்னு நினைத்தால் நாங்கள் வனவாசத்துலேருந்து ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன்.
அசிங்கப்பட்டு போவீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு காசு கொடுக்காம தகராறு செய்த வரலாறு உன் வரலாறு. நீ எல்லாம் பேசலாமா பேச்சு? நீ எல்லாம் ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு விவசாயியை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பவுலிங் அலையில் நுங்கம்பாக்கம்ல வச்சுக்கிட்டு வரப்போகிற துணை நடிகைகளோட சைட் அடிச்சுட்டு உட்காந்தவன் தான் நீ. நீ பேசலாமா? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? யோசித்து பேசு. சவால் வைக்கப்பட்டது உன் தந்தையிடம். உன் தந்தை நேருக்கு நேராக தன்னுடைய சாதனை என்ன என்பதனை பேசட்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்களும் பேசுகிறோம். 46 கல்லூரிகள், அதில் 11 கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் என்று கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரி நீர்நிலைகளை சரி செய்ய வேண்டும் என்று முனைப்பை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. சரபங்கா அந்த திட்டத்திலிருந்து ஆரம்பித்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரைக்கும் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் நாங்கள் சாதனைகளாக நாங்கள் சொல்கிறோம். ஒரு துறை வாரியாக எடுப்போம். தொழில்துறை எடுக்கிறீங்களா? பேசுவோம். மின்சாரத்துறை எடுக்கிறீங்களா? பேசுவோம். சுகாதாரத்துறை எடுக்கிறீங்களா? பேசுவோம். எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவதற்கு, துறை வாரியாக பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்கள் தயாரா? அதை விட்டுவிட்டு கரப்பாம்பூச்சி, கேரளா சேச்சி, இந்த கதையெல்லாம் இங்கே பேசிட்டு வராது. அப்படி பேசணும்னு நினச்சா நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கும். அப்படி பேசினா உன் குடும்பம் தாங்காது. அதனால் யோசித்து பேசு தம்பி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.